அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. நல்லா படிச்சுக்குங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா? இப்போது நம்ம 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். 28 தேதிக்கான கெஸ்ஸிங், 28/12 தேதிக்கான கெஸ்ஸிங். ஓகேங்களா? இப்போது நம்ம நேற்றுக்கு பேட்டரில் ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தோம். ஏபியில் அடிக்கிறதெல்லாம் பிசியில் அடிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு பி போர்டு 1 வச்சு, இப்போ கடைசியாக 1 81, அதுக்கு ஒரு 18 வரும்னு சொல்லியிருந்தோம். 118 இருக்கிற ஒரு 4 நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 775. கரெக்டுங்களா? 775ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? நம்ம நேற்றுக்கு 765 762 வரும்னு சொல்லியிருந்தோம். AC 75 ரிப்பீட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஏ போர்டு 7 வச்சு அடிக்கிறத எல்லாமே ரிப்பீட்டு அடிச்சுக்கிட்டு வரான். நம்ம சொல்லியிருந்தோம் AC 73க்கு என்னைக்கு டேட்டை நம்ம நேற்றுக்கு டேட்டில் தான் சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 26ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருப்போம். AC 75 நம்ம சி போர்டு 5 வரதால AC 75 வரும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதம் ஏ போர்டு 7 வச்சு ஒரு 783, இன்னொன்று 793. ஓகேங்களா? இப்போது நம்ம செகண்ட் பேட்டர்னாக தான் நம்ம AC 75 வச்சு 765 கொடுத்துருந்தோம் நேற்றுக்கு. இன்றைக்கி AC 75மே அவன் கிளியராக அடிச்சிட்டான். இல்லை, AC 75 715 அடிச்சிருந்தான். இப்போது 775ன்னு சொல்லிட்டு கேமை முடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு AC 77 இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு AC 77 இருக்குது. நீங்கள் சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இருங்க, மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏ போர்டு 7 வச்சு 715, அப்புறம் ஒரு 787, அதுக்கப்புறம் ஒரு 783, அப்புறம் ஒரு 793. இப்போது மறுபடியும் ரிப்பீட்டு AC 75 அடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு ஒரு AC 77 நமக்கு வரணும். ஓகேங்களா? இருக்கிற 3 நாள் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு சில நம்பர் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வின்னிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு AC 77 நமக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அது நாளைக்கே தான் ஆக்சுவலாக கேமை முடிக்கிறதா இருந்தால் நாளைக்கே கூட அவன் முடிப்பான். அப்படி சப்போஸ் நாளைக்கு வராட்டிலும் நீங்கள் இருக்கிற ஒரு 3 நாள் 4 நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போது கெஸ்ஸிங் கொடுக்குறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம AC 77 எடுத்துட்டோம். சரிங்களா? AC 77 எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்ம ஃபாலோயிங்கில் 767ன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லியிருந்தோம். அது எதுக்கு வர சொன்னால் AC 77 சப்போஸ் முன்னாடி அடிச்சானா AC 77 வரும்னு சொல்லிட்டு அன்றைக்கி 767 ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த நம்பரையுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இருக்கிற ஒரு 3 நாள் 4 நாளில் 767 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் நம்பர் இது ஒன்று ட்ரை பண்ணிக்க. இன்னொரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு நம்பராக AC 77 ஒரு போர்டு எடுத்தாச்சு. அடுத்தது ஆல்ரெடி கொடுத்த நம்பர் 767 ஒன்று நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி கொடுத்துருந்தோம். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இது ஒன்று எடுத்தாச்சுங்களா? இப்போது இந்த மாதம் பாருங்கள், BC. ஓகேங்களா? BC சி போர்டு 7. ஓகேங்களா? சி போர்டு 7லாம் வச்சு என்னென்ன அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 70. ஓகே, இது இருக்கட்டும். நான் இன்னொரு கேம் சொல்லிடுறேன், அது மட்டும் பாருங்கள். இப்போது இங்கே 71க்கு 01 நான் ஒரு ஏபியில் அடிச்சிருப்பான். 71க்கு 01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை அவன் அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? இப்போது மறுபடியும் BCயில் இந்த 01க்கு 10ன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இந்த 10 அடிச்சுட்டு அந்த 10க்கு கீழேயே இந்த 17ஐயும் திருப்பி வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 10
10க்கு 17. இங்கே 71க்கு 01. இங்கே 10க்கு 17. ஓகேங்களா, 10க்கு 17 கேம் அடிச்சிருக்கான். 71க்கு 01. இந்த 17க்கு 10 கேமை முடிச்சிருக்கான். சரி, ஓகே. இப்போது அதே மாதிரி பிசியில் ஒரு கேம் அடிச்சிருக்கான். அதை பாருங்கள். இந்த பேட்டர்ன் முடிச்சிட்டான். ஓகேங்களா, இதை விட்டுருங்க. இப்போ பிசியில் பாருங்கள், 77க்கு 07. நல்லா பார்த்துங்க, புரியுதா பாருங்கள். 77க்கு 07 கரெக்டுங்களா? ஓகே. இப்போது இந்த 77 இங்கே ஏபியில் மறுபடியும் 77ன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே 77க்கு 07 ஃபஸ்ட்டு ஒரு கேம் முடிச்சிருக்கான். இப்போது நம்ம 2வது நம்பராக இங்கே ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா, நம்ம நாளைக்கு ஏசி 77 எடுத்திருக்கோம். ஓகே, ஏசி 77 எடுத்தாச்சு. ஏ போர்டு 7 தான், சி போர்டு 7 எடுத்தாச்சு. சரி, இப்போது இங்கே 77க்கு 07. ஓகேங்களா, இந்த 77 எடுத்துகிட்டு வந்து இங்கே டைரெக்டாக அடிச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அதை திருப்பி தான் அடிச்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போது அந்த 77 திருப்பி அடித்தாலும் நமக்கு 77 தான் ஏபியில். இது வந்து பிசி, இது வந்து ஏபி. இங்கே பிசி 77 எடுத்துகிட்டு வந்து ஏபி 77 திருப்பி வச்சுருப்பான். ஆக்சுவலாக அது அப்படி திருப்பி அடித்தா மட்டும் தான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த 07 இங்கே திருப்பி வச்சா நமக்கு ஏபியில் 70 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும். கொஞ்சம் கிளியராக புரியுதா பார்த்துக்குங்க. அது கொஞ்சம் டபுள்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு பிசியில் 77, அதை திருப்பி இப்போ 77க்கு 07ன்னு கீழே அடிச்சிருக்கான். இப்போது நமக்கு இப்போ மறுபடியும் 77 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் அடிச்சிருக்கான். ஆக்சுவலாக இந்த 77 அவன் டைரெக்டாக வச்சுருக்க மாட்டான், அதை திருப்பி தான் வச்சுருப்பான். 77 திருப்பினாலும் 77 தான் வரும். ஓகேங்களா, இப்போது நமக்கு 07 திருப்பி அவன் 70ன்னு தான் வைக்கணும். சரிங்களா, இப்போது நமக்கு 70ன்னு வச்சா ஏபி 70, நம்ம ஆல்ரெடி எடுத்தது ஏசி 77 நமக்கு ஒன்று வரணும். ஓகேங்களா, அதனால் 707ன்ற நம்பரை நீங்கள் இன்றைக்கினா இப்போது நம்ம 28ஆம் தேதிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இப்போது நம்ம 28ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் ஏசி 77. ஓகே, இப்போது ஏசி 77க்கு ஏபி 70, 707, 767 இந்த 2 நம்பரும் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு சில ஃபாலோயிங் நம்பரும் இருக்குது. அதை நான் நாளைக்கு பேட்டர்னில் உங்களுக்கு எப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, ஓகே. நம்மளுக்கு கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம லேட்டாக தான் வீடியோ போடுவோம். அதனால் உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.